ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த உயிர்ப்பின் பண்டிகை அன்று உங்களை திருச்சபையிலையும் ஆன்லைன் மூலமாகவும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த சந்தோஷமான நாளிலே அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தயவாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமே. நம்முடைய ஆண்டவர் மரித்த ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் உயிரோடே இருக்கிற ஆண்டவர். ஆமே. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம், கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேர். நம்ம எல்லாவற்றிலையும் ஆண்டவர் எங்களை தனித்து விதமாக வச்சிருக்கிறாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு அதற்கு இருக்க பெரிய ஆதாரம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மகாத்மாக்கள், உலகத்தில் இருக்கிற கடவுள்கள் என்று சொல்லுகிற சில மனிதர்கள் எல்லாருடைய கல்லறைகளும் இன்று மூடப்பட்டிருக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறது. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நாம் ஆராதிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பைபிளில் விசேஷமாய் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. 9 பேர். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரிபாத் விதவையினுடைய மகன் உயிரோடு எழும்பினான். இரண்டாவது சூனேமியாள் அவருடைய மகன் உயிரோடு எழும்பினான். மூன்றாவது எலிசாவுனுடைய எலும்புக்கு மேலே ஒருத்தனை போடுவாங்க, அவன் செத்த மனுஷன், அவன் உயிரோடு எழும்புவான். அதற்கு பிறகு யவீருவனுடைய மகள் ஏசப்பா உயிரோடு எழுப்புவார். அதற்கு பிறகு நாயினூர் விதவையனுடைய மகன், அந்த மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அதற்கு பிறகு பெத்தானியாவிலே லாசரு மரித்து 4 நாளான லாசரு ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார். அது 6வது. ஸோ 7வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். 8வது தொற்காள் எனப்பட்ட தபீத்தாள், அந்த ஊழியக்காரர்கள் உயிரோடு எழும்பினார்கள். கடைசியாய் ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன். இப்படி 9 பேர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் இந்த 9 பேரில் உயிரோடு எழும்பின 8 பேர் திரும்பவும் மரிச்சாங்க. திரும்ப அவங்கள அடக்கம் பண்ணாங்க. அவங்களுடைய கல்லறைகள் இருக்கிறது. ஸோ 8 பேர் உயிரோடு எழுந்தவங்களில் 9 பேரில் 8 பேர் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் மரணத்தையே அடுத்து ருசி பார்க்காத ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, அவர் ஒரே தரம் மரித்தார். பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவர் ஒரு விசை மரித்தார். மரித்த ஆண்டவர் இனி மரிப்பது இல்லை. ஆமேன். மரணம் உலகத்தில் இருக்கிற கொடுமையான ஒரு ஆயுதம் மரணம். இந்த மரண பயம்தான் உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய பயம், மரண பயம். ஆனால் அந்த பயத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து நீக்குவதற்காக தான் ஆண்டவர் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறேன். நாம் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, மரணம் நமக்கு முடிவு அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு யாருக்கும் மரணம் முடிவு அல்ல. மரணத்திற்கு பிற்பாடு ஒரு உன்னதமான வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் பரலோகத்திலே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன். முழு பலத்தோடு ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம எப்படி ஆராதிக்கணும்? நம்ம ஆராதிக்கிறது யார்? என்ன? உயிரோடு இருக்கிறவரை. அப்படின்னா அவிசுவாசத்தோடு ஆராதிக்க கூடாது, நல்ல உற்சாகத்தோடு நம்ம ஆராதிக்கணும். பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாத சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி போறவங்க எவ்வளவு தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்காக அவங்க செலவு பண்ற அந்த எனர்ஜினால எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு நடக்க போறதில்லை. அவ்வளோதான். 2 மணி நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் வைபா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதற்கு பிறகு அந்த நடிகர் போயிடுவாங்க, இவங்க போய் திருப்பி வேலை தான் செய்யணும். அவங்களுக்கு சமாதானமும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அவ்வளோ ஆக்ரோஷமா ஒண்ணுமே இல்லாத மனுஷனுக்கு செய்யறானே, நமக்கு ஜீவனையே கொடுத்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நம்ம ரொம்ப சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கணும். சேர்ந்து சில பாடல்களை பாடி முதலாவதாக உயிரோடு எழுந்தாரே, அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு எனக்கு சொந்தமானார். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆமென். ஹல்லேலூயா.
உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஒரு விசை கூட. உயிர்த்தெழுந்தாரே, அல்லே ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, காடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, பாடும் காடும் சேவர்கள் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமான. சொல்லுங்க எல்லாரும். மாறித்தவர் மாத்தீனில் ஜீவதேவனை தேடுவாரோ. மாறித்தவர் மாத்தீனில் ஜீவதேவனை தேடுவாரோ. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெரு. கைகளமால தட்டி உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. சொல்லுங்க எல்லாரும். எம்மாவூர் சீசர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின், சொல்லுங்க, எல்லாமான இருள் நீக்கினாரே. என் மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. சொல்லுங்க. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயை பேயையும் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் வென்றார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்று மாதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்று மாதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன்
அடைக்கலம் கொடுத்திடுவார். பாடுவோம். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை மகிமை தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவதேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப மேன்மையானது, ரொம்ப மேன்மையானது. அவ்வளோதான். ஆண்டவர் உயிரோடு எழுந்த உடனே இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம கடவுளாயிர முடியாது, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பவர் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் சிலுவையில் நீங்கள் அறையும் போது நீ அப்படி இருந்தால் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய தரிசனத்தினால நீங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ 3ஆம் நாள் ஆண்டவர் உயிரோட எழும்பினது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிருச்சா, நீங்கள் எந்திரிச்ச உடனே எங்கே போவீங்க? 3ஆம் நாள் உயிரோட அப்படி எழும்பின உடனே எங்கே போவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி நீங்கள் விடுங்க, நான் எங்கே போவேன் தெரியுமா? முதல்ல அந்த கல்லை எங்கே இருக்கான்னு பாடுறாடே. என்னமோ நீ சொன்ன அந்த மாதிரி பிலாத்துனுடைய வீட்டுக்கு முதல்ல போய் முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. நீங்கள் என்னமோ நான் சிலுவைக்கு போனதுனால அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. நான் உயிரோட எழும்பிட்டேன், எல்லாரையும் வர சொல்லுங்கள். நம்ம ஒரு கார் வாங்கினா கூட வாங்கி முடிச்ச கையோட போய் ஜோமன்லான்னு நினைக்கிறத விட முதல்ல எவன் நம்மளை ஒரு மாதிரி நினைச்சானோ அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் காரில் ஒரு ரவுண்ட் விட்டுவாடா அப்படின்னு காமிக்கிற ஆள். ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் பிலாத்துனுடைய வீட்டுக்கு போவே இல்லை. உயிரோட எழுந்த ஆண்டவர் தன்னை சாட்டையினால அடிச்சவனுடைய வீட்டுக்கு போய் பாத்தியா நீ அடிச்சல, நான் உயிரோட வந்திருக்கேன் பாரு அப்படின்னு தன்னை எந்த இடத்துலையும் அவர் நிரூபிக்கிறதுக்கு போகவே இல்லை. உயிரோடு எழுந்த ஆண்டவர் யாரை தேடி போனாருன்னா பேதுருவை தேடி போனாரு. ஒளிஞ்சிருக்கிற பேதுருவை தேடி போனாரு. ரொம்ப பயத்தோட இனி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள அடைச்சிருந்தாங்க பாருங்களேன், அந்த ரூமுக்குள்ள ஆண்டவர் போனாரு. கஷ்டப்பட்டு எம்மாவூர் சீடர்கள் ரொம்ப துக்கமா பேசுறாங்க பாருங்க, அங்க போனாரு. உயிரோடு எழுந்த ஆண்டவர் யாரெல்லாம் ரொம்ப டவுனா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கீழே இருக்கிறாங்களோ அவர்களை தேடி போய் கர்த்தர் தைரியப்படுத்தி அவருடைய பயத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, உனக்கு இனி ஒரு மேன்மை இருக்கு, இனி உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, இனி உனக்கு ஒரு வெற்றி இருக்குது, இதுக்கு பிறகுதான் நீ பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து அப்படி டவுன்ல இருக்கிறவங்களை கர்த்தர் தேடி போனார். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருவேளை இந்த எம்மாவூர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எம்மாவூர் அப்படின்றது ரொம்ப டவுனான ஒரு இடத்துல இருக்குது. அந்த பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல அந்த தேசத்திலேயோ ரொம்ப அறிமுகமே இல்லாத ஒரு இடம் தான் இடம். ஆனா இவங்க கிளம்புற இடம் எங்க இடம்னா ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்தை விட்டுட்டு அவ்வளவுதான், இது வரைக்கும் ஆண்டவரை நம்பணும், ஒன்றும் நடக்கல, என்னென்னமோ ஆகி போயிடுச்சு, நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு அப்படின்னு அவருடைய விசுவாசத்துல குறைஞ்சு அப்படியே ரொம்ப டவுனா வர்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த எம்மாவூர் சீடர்கள் டவுனா இருக்கிற அந்த மனசை பார்த்து அவர்களோட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அப்போ டவுனா இருக்கிற, ரொம்ப கீழே இருக்கிற, சோர்ந்து போன, இனி ஒண்ணுமே இல்லையான்னு நினைக்கிற அந்த 2 பேரோட ஆண்டவர் சேர்ந்து போய் பலப்படுத்தி தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவங்கள திரும்பி அவங்க டைரக்ஷனே கர்த்தர் மாற்றி விட்டு ஆசீர்வதித்தது போல இந்த உயிர்ப்பின் நாளில் நான் உங்களை பிளஸ் பண்றேன். நீங்க யாரெல்லாம் ரொம்ப கீழே வந்துட்டீங்களோ உங்களை மேலான இடத்திற்கு கொண்டு போகிறதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தார். கர்த்தர் உங்களை தட்டி கொடுப்பார். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை போதிக்கிறது.
அது என்ன சத்தியம் அப்படின்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். ஆமென். இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே எல்லாம் முடிவுக்கு வந்துச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அது முடிவிற்கு வரல. மனுஷனுடைய கண்களுக்கு முடிவுன்றது மாதிரி தான் தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு பெரிய துவக்கமாய் மாறுமானால், நீங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா டவுனும், எல்லா கீழ் நிலைமையும், ஆமே, நாளுக்கு நாள் நான் கீழே போயிட்டு இருக்கிறேன், நாளுக்கு நாள் நான் சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த உயிர்த்தெழுதலுடைய பண்டிகை உங்களை தட்டி கொடுத்து அந்த எம்மாவூர் சீடர்களுடைய மன கண்களை திறந்தது போல, வெளிச்சத்தை கொடுத்தது போல, ஆண்டவர் அடுத்த படி உங்களை கொண்டு போக வல்லவர். உங்க மன கலக்கங்களை ஆண்டவர் நீக்குகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும். முதல்ல உயிர்த்தெழுதலை நீங்க என்ன பண்ணணும்னா 100% நீங்க நம்பணும். அந்த உயிர்த்தெழுதலை நீங்க நம்பும் போதுதான் அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய வல்லமையை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அன்னைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை எவ்வளவு தூரம் தடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவ்வளவு தூரம் தடுத்தாங்களாமா. என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு பணத்தை கையில கொடுத்து, இயேசு உயிரோட எழும்பல, இவங்க ராத்திரியோட ராத்திரியா எங்களை அடிச்சு போட்டுட்டு அவருடைய பாடியை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்களாம். பணம் கொடுத்து சொல்ல சொன்னாங்க. அப்புறம் சீடர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே மிரட்டுனாங்களாமா. இனி அந்த இயேசுவை குறித்து பேசக்கூடாதுன்னு மிரட்டுனாங்க. ஏன் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த செய்தி சாதாரணமான செய்தி இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒன்று எதனுடைய அஸ்திபாரத்தில் நிக்குது தெரியுமா? ஒரே ஒரு அஸ்திபாரம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர். அதனால நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள், நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள், நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய நாள் இந்த நாள், நம்ம கனப்படுத்த வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளை யாருமே நம்ம விட்டுற முடியாது. ஆண்டவருடைய பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதுதான், ஆண்டவருடைய மரணம் வெற்றியானதுதான். ஆனா உயிர்த்தெழுதல் என்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. எல்லாரை பார்க்க யார் என்ன சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுப்புகிறவர். கைகளை தட்டி ஏசப்பாட்ட சொல்லலாம், ஆண்டவரே சொல்லுங்க, நீர் உயிரோடு எழுந்திருக்கிற தேவன், நீ உயிரோடு எழுந்திருக்கிற தேவன். சொல்லுங்க, நீர் உயிரோடு எழுந்திருக்கிற தேவன், நீர் ஜீவனின் அதிபதியானவர். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறாரு. எம்மாவூர் சீடர்களுடைய சோர்வை ஆண்டவர் மாற்றினது மாதிரி உங்கள்கிட்ட பேசி ஆண்டவர் சோர்வை மாற்ற போறாரு. நீங்க வெகு தூரம் நீங்க நடக்க போறீங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சு நீங்க அப்படியே பலன் அடைவீங்க. உங்களுடைய பின்னான நிலைமைகள் எல்லாம் மாற்றப்படும். இனி உங்களை எருசலேமுக்கு நேராக ஆண்டவர் நடத்த பண்ண போறாரு. அவர்கள் எம்மாவூருக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல இடத்திலையும் கர்த்தர் அவர்களை சாட்சியாய் நிறுத்தினது போல உங்களை ஒரு பட்டணத்திற்கு இல்ல, ஒரு சின்ன கிராமத்திற்கு இல்ல, ஆண்டவர் உலக அளவில் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி உங்க பிள்ளைய ஆண்டவர் உலக அளவில் பயன்படுத்த போறாரு. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உலக அளவில் நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு எஸ் எஸ் எல்லா கீழான நிலைமைகளையும் ஆண்டவர் மாற்றி, ஆமென் ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் பாடு. ஓ ஜீசஸ். எம்மாவூர் சீசர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்தவரே சொந்தமான உயிர்
உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறித்தவர் மாத்தீனில் ஜீவதேவனை தேடுவாரோ. சொல்லுங்க, மாறித்தவர் மாத்தீனில் ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெரு. கைகளை மேல தட்டி உயிர் தெழுந்தாரே. சத்தமா எஸ், கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் மன கலக்கங்களை நீக்குகிறவர் அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு போனாராமா. எப்படியாமா? பூட்டப்பட்ட அறைக்குள்ளே. நிறைய பேருடைய லைஃப்ல வந்து நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்படின்னா அவங்களுடைய அந்த தாழ், அந்த பூட்டை எதுக்கு போட்டாங்கன்னா, அவங்களுடைய மனசு என்ன சொல்றதுன்னா, பயத்தினால நிரம்பி இருக்கிறது, சமாதானமே இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள இப்போ யாராவது வெளியே நின்று தட்டி இயேசு வந்திருக்கிறேன் திறங்கன்னு சொன்னால், அவங்க திறக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லை, அந்த தைரியம் அவங்களுக்குள்ள இல்லை. கண்டிப்பாக திறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் திறக்கப்படாத இருதயமாக இருந்துச்சு. பூட்டப்பட்ட, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுடைய பர்மிஷனே இல்லாமல் உயிரோடு எழுந்த ஆண்டவர் வந்து எங்கே போய் நிற்கிறாரம்மா? பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் போய் நின்றார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் நிறைய கதவுகளை நீங்களே பூட்டி இருக்கலாம், நீங்களே பூட்டி இருக்கலாம். இனி நான் யார் திறக்கணும்னு சொன்னால் கூட நான் திறக்க மாட்டேன் பாஸ்டர், நான் திறக்க மாட்டேன். யார் பேசினாலும் நான் மாற மாட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை, நான் மனசை விட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த நாள் வந்து உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கலாம், வேண்டாம், எதுக்கு இந்த மாதிரி நான் பாடுபடுறேன், எதுக்காக நான் இந்த மாதிரி நம்புகிறேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனி நான் திறக்க மாட்டேன். ஆனால் உயிரோடு எழுந்த ஆண்டவர் வந்து உங்களை அப்படி விடுகிற தேவன் அல்ல. அதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். இந்த பிள்ளை வந்து இரவு நேரத்தில் ஏதாவது ஒன்று கோச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிள்ளைங்க கோச்ச உடனே நிறைய பிள்ளைங்க எதில் கை வைப்பாங்கன்னா, சாப்பாட்டில் கை வைப்பாங்க. அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். உடனே அவங்க அப்பா 2 டைம் சொல்லி பார்ப்பாரு, ஏப்பா சாப்பிடுப்பா, எதுப்பா கோபத்தை மனசில் வச்சுட்டு நீ எதுக்குப்பா சாப்பிடாம இருக்கிற, சாப்பிட்டு போய் படு, உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு தேவையான அளவு இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சு படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ரொம்ப கோபமாக போய் படுத்தாலும் யார் மட்டும் பக்கத்தில் போவான்னா, அம்மா மட்டும் பக்கத்தில் போய், சாமி ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு படு சாமி, இல்லை அப்படி இந்த பிஸ்கட்டை மட்டும் பாலில் கொஞ்சம் முக்கிட்டு சாப்பிடு. எப்படியாவது அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய கோபத்தெல்லாம் மாற்றி கடைசியில் ஒரு தோசை கேட்டவனுக்கு 18 தோசையை சுட்டு கொடுத்து அப்படிதான் நிறைய அம்மாங்க வந்து படுக்க வைப்பாங்க. இது என்னன்னா, பூட்டப்பட்ட இருதயமாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு பாசம் இருக்குது, அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை மேலே பாசம் இருக்குது. இல்லை, நீ ஏன் பிள்ளை, நீ எதுக்கு சாப்பிடாம படுக்கணும், நீ ஏன் பிள்ளை, நீ எதுக்கு பட்டினியோடு இருக்கணும், வேண்டாம் அந்த பாசம். அப்போ ஆண்டவருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் பாருங்க, எவ்வளோ பாசம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் உயிரோட எழுந்து வந்து, ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று என்னுடைய கதவை ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட, கதவு திறக்கலன்னா
போஜனம் பண்ண மாட்டேன். இப்போ இவங்க எல்லாம் ஏற்கனவே உள்ள எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேரஞ்ச மூஞ்சின்ற மாதிரி அப்படியே பயந்து நடுங்கி, இயேசுநாதருக்கு இந்த நிலைமையா, நமக்கெல்லாம் எந்த நிலைமை, உள்ள ஒருத்தன் வேற பத்தி விட்டுருப்பான், அவரை முதல்ல பிடிச்சாங்க, அடுத்தது நீதான் போற, உன்னையும் தூக்கி சிலுவையில தான் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்தி வேற, அத்தனை பேரும் கதவை போட்டு உள்ள இருந்து இயேசு வந்து வெளியே நின்றுட்டு கூப்பிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், பேதுருவே யோவானே அப்படின்னு கூப்பிட்டாரா, ஒரு பய காது கேட்க மாட்டான். ஐயோ நான் அறியேன், உங்க வாய்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, இங்க யாருமே இல்லை, வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவரே உள்ளே நுழைந்தார். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கலாம், உண்மையிலே இது உங்க லைஃபா இருக்கலாம், நீங்க யாரையுமே உள்ள விடாம இருக்கலாம், உங்களுடைய வாசலை நீங்க பூட்டிட்டீங்க. நோ நோ வேண்டாம், எனக்கு கல்யாணமா வேண்டாம், எனக்கு இந்த வேண்டாம், இந்த படிப்பா வேண்டாம், என்னை விட்டுருங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க மேல நேசம் வச்ச ஒரு ஆண்டவர் பர்மிஷனே இல்லாம அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினது உண்மையானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியது ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை நம்புறது ரொம்ப பெரிய காரியத்திற்கு நம்புறாரு. உங்க அப்பாவை விட ஆண்டவர் உங்களை பெருசா நம்புறாரு, உங்க முன்னோர்களை விட ஆண்டவர் உங்களை பெருசா நம்புறாரு, உங்க கூட படிச்சவங்களை விட ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு, உங்க கூட திருச்சபைக்கு வந்திருக்கிற அநேகரை விட கர்த்தர் உங்களை நம்புறாரு. இன்னைக்கு இருக்கிற சோதனையும் சூழ்நிலையும் பார்த்து, மகனே நீ பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருப்பாயானால் இந்த உயிர் தெழுந்த இயேசு இதோ இப்பொழுது அந்த பூட்டப்பட்ட இருதயத்துக்குள்ளே வருகிறார். உனக்கு சமாதானத்தை கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் அனைவரும் நீக்கினாரே, எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் அனைவரும் நீக்கினாரே, என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. சொல்லுவோம் எல்லாரும் கையை உயர்த்தி, என் மன கொஞ்சம் இடம் கொடுங்க மகனே, மகளே, கொஞ்சம் இடம் கொடு. இதோ நான் லிட்டரலா நான் உணர்றேன், நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது அந்த வார்த்தையை நான் ஃபீல் பண்றேன். யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் நேருக்கு நேர் பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கர்த்தர் நேர ஒருத்தருக்கு முகமுகமா ஆண்டவர் பேசுறாரு, இல்ல உன் இருதயத்தை நீ ரொம்ப பூட்டி வச்சிருக்கிற, உனக்கு எல்லார் மேலையும் வெறுப்பு வந்துருச்சு, உனக்கு எல்லார் மேலையும் கோவம் வந்துருச்சு, இவ்வளவு நாள் நல்லவளா நான் இருந்த என்ன பிரயோஜனம், இது வரைக்கும் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம், அது ஒண்ணுமே இல்லைன்னு சத்துருதான் இந்த விதையை உனக்குள்ள விதைச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உன்னை தட்டி எழுப்புகிறதற்காக, உன்னை பயன்படுத்துகிறதற்காக, இனி அவர் செய்ய போறதில்லை, இனி அவர் அற்புதம் செய்ய போறதில்லை, இனி அவர் பிரசங்கம் பண்ண போறதில்லை, அவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை உங்க மூலமா செய்ய போறாரு, அவர் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை உங்க மூலமா செய்ய போறாரு, அவர் செய்ய வேண்டிய சகலத்தை உங்க மூலமாய் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது ஒரு தேவனுடைய அபிஷேகம், நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ், அக்கினி 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 அக்கினி, இயேசுவே இப்போ 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 அந்த மனசை மாத்தணும், கல்லான இருதயத்தை கரைய பண்ணுகிற தேவனுடைய மகிமை. Thank you Jesus. Hallelujah. இன்னொரு பாடலுக்குள்ள சேர்ந்து நம்ம பாட போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும் போது என்னை கேட்பவரை. ரொம்ப அழகான பாடல், சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். பள்ளத்தாக்கு நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு
நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்ப என்னக்கோ என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே ஆவியானவரே பாடுவோம், ஆவியானவரே ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்ப இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம், என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, ஆவியா இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவீர் சமூகத்தாலே நடத்துவீர், ஓ வார்த்தையாலே தேற்றுவீர் சமூகத்தாலே, கைகளை மேல தட்டி என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஓ என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் பெருக செய்கின்றீ, சொல்லுவோம் ஆமப்பா ஆமென் இயேசுவே, வேளையில் பெருக செய்கின்றீ, பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே உயர இப்ப சேர்ந்து என்னக்கோ என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எல்லாரும் ஆவியானவரே ஆவியானவரே, ஓ ஆவியானவரே ஆவியானவரே,
கைகளை மேல தட்டி உம் நாமம் வாழ்க ராஜா. என் தந்தையே உம் அரசு வருக ராஜா. என் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா. உம் அரசு வருக ராஜா. என் தந்தை இப்ப சொல்லு வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. யெகோவா நீர் எவ்வளவு பெரிய தெய்வப்பா. இயேசுவே இயேசுவே இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுவோம் வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா வாழ்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya ஹalleluya ஆமென். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். ஹalleluya ஆமென். இயேசுவை குறித்து ஆராதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ என்னதான் பண்ணுவீங்க அங்கே போய், என்னதான் செய்வீங்க அங்கே போய். அப்போ நம்ம சொல்லணும், நான் ஆராதிக்கிறது மரித்த தேவனே அல்ல, நான் ஆராதிக்கிறது உயிரோடு இருக்கிறது. ஆமே, நான் ஆராதிக்கிறது வாழாத தேவனை அல்ல, அவர் இன்றும் வாழ்கிற தேவனை. நான் ஆராதிக்கிறதுக்கு நேற்று இருந்த தேவனை அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு சொந்தமானதுக்காக எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்றீங்க? எத்தனை பேர் மனதார நன்றி சொல்றீங்க? எவ்வளவு சந்தோஷம் இல்லை, எவ்வளவு சந்தோஷம் இல்லை. நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்லை? நம்ம சொந்தங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை? நம்மளை கூட படித்தவங்க, நம்மளை கூட பழகினவங்க எத்தனை பேருக்கு இந்த இயேசு இல்லை? ஆனால் ஒரு உயிரோடு இழந்த இயேசு நமக்கு சொந்தமானார்ல. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற வேதம், பரிசுத்த வேதம், அது நேற்றைக்கு நடந்தது, முன்னாடி நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்க போகிறது வேதம் அப்படியே சொல்லுது. ஆமென். இவ்வளோ பெரிய தேவனை நமக்கு சொந்தமாய் கொண்டது, எவ்வளோ பெரிய கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். உங்கள் சொந்தக்காரங்களை போல உங்களுக்கு கார் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்க உலகத்தில் இருக்கிறத பார்த்து என்ன மாதிரி உனக்கு சொத்து இருக்குதா, சுகம் இருக்குதா, இதெல்லாம் மாதிரி நிறைய கேட்கலாம். அவங்கள மாதிரி எதுவுமே இல்லாட்டாலும் அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கிறது. அவங்க வாங்க முடியாத ஒன்று நம்மகிட்ட இருக்குது. அவங்க அனுபவிக்க முடியாத இயேசு நமக்குள்ள நல்ல கைகளை தட்டி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சத்தமாய் சொல்லுவோம், இயேசு பெரியவர். இன்னும் சத்தமாய் எல்லாரும் சொல்லுவோம், இயேசு பெரியவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஆமென். இதுல நான் நேற்றுக்கு இரவுல இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை தியானிச்சுட்டு இருக்கும்போது அதுல ரொம்ப அழகான ஒண்ணு என்னன்னா, இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க. என்ன சொன்னாராமா? இயேசுதானே அவர்களுக்கு எதிர்பட்டு
வாழ்க அப்படின்னாராமா. இன்னைக்கு இப்போ வாழ்க சொல்ற டைம் தான். இப்போ என்ன டைம்? இப்போ எலெக்ஷன் நடக்குது. அதனால எங்க போனாலும் என்ன பண்ண தெரியுமா, எங்க ஐயா வாழ்க, எங்க அம்மா வாழ்க அப்படின்னு. அவ்வளோதான். ஐயா அந்த பக்கத்தில் போனோன்னா கொடியை சுருட்டி வச்சிருக்கு, பிரியாணியை கொடுப்பா, அவ்வளோதான்ப்பா, அந்த கோட்டரை கொடுப்பா, நான் அதுக்கு தான்ப்பா வந்தேன், கிளம்புறேன்ப்பா, ஐயா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு நிறைய வாழ்க சொல்றாங்க. அவ்வளோதான். அந்த வாழ்கை எல்லாம் இருதயத்திலேருந்து வளர்ற வாழ்கை இல்லை, சும்மா ஏதோ சொல்லிட்டே போறாங்க. ஆனா இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொன்னாராமா, வாழ்க. ஆமை, வாழ்கன்னா நம்ம வாழ்ந்திருப்போன்னு தான் அர்த்தம். ஆமே, நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். அப்படி எல்லாரும் எழும்பி நின்று இந்த ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டாடுகிறதற்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய பெஸ்ட் வர்ஷிப்பை இன்னைக்கு ஆண்டவர் தரணும். உங்களுடைய உண்மையான ஆராதனை இன்னைக்கு ஆண்டவருக்கு தரணும். அப்படியே உள்ளம் அப்படின்னா நன்றினால உங்களுக்கு பொங்கி வழியட்டும். அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாருமே மனசார ஆண்டவரை ஆராதிக்கணும். நீ சின்ன வயசுல இருந்தே ஏசப்பா உனக்கு சொந்தமானது உனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் உள்ள இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்கூல் இன்னைக்கு இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு இந்த சந்தோஷமான நாளானதுனால சரி உங்க அம்மா அப்பாவோட நீங்க இன்னைக்கு இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். நீங்க எப்படி சண்டே ஸ்கூல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கன்னு இப்ப பார்க்க போறோம். நீங்க கண்ணு முழிச்சிட்டு இருந்தீங்க, பாடாம இருந்தீங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஆராதனையை சின்ன வயசுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரொம்ப அழகான பாடல், எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். நம்ம இப்போது லாஸ்ட்டில் கூட அந்த பாடலை நம்ம பாடணும். ஆமேன். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. ஹல்லேலூயா. எங்க இருந்து தூக்கி எடுத்தார் உங்களை? எங்க இருந்து தூக்கி எடுத்தாரு? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஆமேன். உண்மையிலே நினைச்சு பார்த்தா உண்மைதான் தெரியுது. ஜீரோல இருந்து ஹீரோ வரைக்கும் தான் கொண்டு போயிருக்கிறாரு. ஆமேன். ஸோ ஜீரோல இருந்து எடுத்து எங்க வரைக்கும் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. நம்ம தேவனை போல ஒண்ணுமே இல்லாத ஒரு பர்சனை எடுத்து உன்னதமான இடத்துல நிறுத்துறதற்கு வேற யாரும் இல்லை. அவர் நினைச்சாருன்னா ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானையும் தெரிந்து கொள்ளுகிறவர். இத முழுக்க முழுக்க நம்முடைய தாளந்தும் நம்முடைய பேச்சு திறமையும் எதுவும் இல்லை, அவருடைய கிருபை மட்டுமே செய்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை தட்டி ஆமென். எல்லாரும் உயிரோடு எழுந்த ஆண்டவரை, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். இப்ப சொல்லும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி நீ சமாதான காரணரே. ஆமென். ஹல்லேலூயா. சோ இத ஒரு ஆக்ஷனோட பாடிடுவோமா? ஆமென். எப்படி உயிர்த்தெழுந்த அன்னைக்கு வந்துட்டு எப்படி உங்களை சும்மா அனுப்புறது? உங்களை அப்படி சும்மா அனுப்ப முடியாதே. அதனால எல்லாருமே கொஞ்சம் குமிஞ்சு நிமிர்ந்து
ஒரு ஆக்ஷனோட எப்பவுமே நம்ம பண்றதுதான். ஆமென். இருதய கடினங்கள் எல்லாம் மாறணும். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நீங்க என்னவாயிரணும்னா, நீங்க வந்து லிக்விடா மாறிடணும், தண்ணியா மாறிடணும். ஹலோ, எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி பெஸ்டா கொண்டு வரணும்னா அது எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னா, லிக்விடா மாறினாதான் கொண்டு வர முடியும். இப்போ வந்து நம்முடைய இரும்பு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது, எவ்வளோ பெலனா இருக்குது. ஆனா இந்த இரும்பு வந்து கம்பியா மாறணும்னா அது முதல்ல எதுவா மாறணும்? தண்ணி மாதிரி மாறணும். இல்லைன்னா இரும்பா மாற்ற முடியாது. இங்க இருக்கிற எல்லா பொருளும் அப்படிதான். இந்த ஸ்ட்ரக்சர் அது எப்போ வந்துச்சு தெரியுமா? இந்த அடையாளம் அதுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது முதல்ல எது மாதிரி மாறிச்சுன்னா லிக்விடா மாறிடுச்சு. அப்போதான் அந்த டிசைன் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி கல்லா தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களை உருவாக்கவே முடியாது. அந்நாள் வந்து என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் லிக்விடா அப்படின்னா, என் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? சத்தமா சொல்லுங்க, ஊற்றிட்டேன். அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைச்சு ஊத்திட்டேன்னா ஒண்ணுமே இல்லை, அள்ள முடியாது. அவ்வளவுதான், அப்படியே ஊத்துனா அப்படியே போயிடும். அந்த மாதிரி வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோ. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வந்து அப்படியே என்ன போல யாரு, நான் பண்ண மாட்டேன், அப்படியே வந்து ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு, இல்லைன்னா என் வாயை திறக்கக்கூடாது நான், அதனால அப்படி நினைக்காதீங்க. சொல்கிறேன், அது வாயை திறக்க மாட்டேன், நான் வந்து சாரி அப்படியே இருப்பேன், எனக்கு வந்து எல்லாம் அழகாக இருக்கணும், நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் போவேன், எந்திரிக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம் அப்படின்னு. அது அது ஓகே, அப்படி இருக்கலாம். அது வந்து ஒரு டைம், அந்த மாதிரி எல்லாம் உட்காரலாம், எந்திரிக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படின்னா, ஆண்டவரே என் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் சமூகத்தில் நான் ஊற்றிட்டேன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஆமென். எந்த அளவிற்கு நீங்க ஒன்றும் இல்லைன்னு மாறிடுறீங்களோ, எந்த அளவிற்கு உங்களை ஜீரோவா நீங்க கொண்டு போறீங்களோ, அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா அப்படியே தூக்கி உங்களை மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். தன்னை தாழ்த்துகிற எவனும், தன்னை தாழ்த்துகிற எவனும், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க தாழ்ந்து போக போக போக, நீங்க இறங்கி போக போக போக, உங்களை அவமானப்படுத்த அவமானப்படுத்த, உங்க மனசை கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்த நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே போவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எங்க போனாலும் இந்த ஹம்பிள்னஸ் அப்படின்னா அந்த அந்த தாழ்மைன்றது உங்க மனசுல இருந்துட்டே இருக்கணும். அப்ப நீங்க தாழ்ந்து போகும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சில நேரத்தில் நினைப்பாங்க, அதை குறித்து கவலையே படாதீங்க. நீங்க கீழே உட்காரும் போது மரியாதை கொடுக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்மளை ரொம்ப சீப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம், தாழ்மையாவே இருங்க. நான் நம்புறேன், புகழ்ச்சின்றது நான் சொல்லி வர்றதில்லை, அவங்க வாயிலிருந்து வர்றதான் புகழ்ச்சி. அது ஒரு நாள் கண்டிப்பா வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஹalleluya அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுவேன், நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா ஹalleluya ஹalleluya அப்படின்னு நான் பாடும்போது நீங்க அடுத்தது அந்த டைம் அமைதியா இருந்துட்டு ஹalleluya, அடுத்து வந்து அடுத்த சரணம் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரை வரும்போது மட்டும் எல்லாரும் அப்படியே ஆமென். நினிவே பட்டணத்தில் வந்து அதில் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். இளைஞர் முதற்கொண்டு யாரெல்லாமா, பெரிய வயசான வரைக்கும், அது மட்டும் இல்ல ஆடு மாடு வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாமா. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்க இருக்கிற அம்மாங்க, பாஸ்டர் உபவாசம் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் சுகர் பிரச்சனை இருக்குது, அதனால நான் கொஞ்சம் போய் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படி. பொதுவா அப்படித்தானே, நம்ம எல்லாரும் இருக்க முடியாது. ஆனா பெரியவங்க முதற்கொண்டு சின்னவங்க வரைக்குமே அத்தனை பேர் இருந்த உடனே ஆண்டவர் இறங்கிட்டாரு. நீங்க குடும்பமா நிற்கிறது மாதிரி ஒரு பெரிய வல்லமை வேற எதுக்குமே இல்லை. குடும்பமா நின்னுட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு வெட்கப்பட்டு போவோம். அதே போல சபையா நின்னுட்டோன்னு வச்சுங்களேன், சபையா ஒரே மனசா நின்னுட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான், இன்னைக்கே எழுப்புதல் இங்க வந்து இறங்கிடும். ஆண்டவர் அந்த ஒன்னஸ் ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென். கரங்களை தட்டி பாடி ஹalleluya. எல்லாரும் கரங்களை மேல தட்டி, அவர் உயிரோடு எழுந்தார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர்.
மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தாரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உந்தன் வாயில் வார்த்தையா அன்று ஜீவன் பாடும். உந்தன் வாயில் வார்த்தையா அன்று ஜீவன் இப்ப சொல்லு. ஹalleluya Hallelujah. 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 Ready, 1, 2, 3, start. தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரண ஒரு விசை கூட என்னை நீ சர்வ ஓ எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. கைகளை மேல தட்டி. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. இயேசுவே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஓ ஹalleluya ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Ready, 1, 2, 3. தூக்கி நீரே நீ சர்வ வல்லவரே. சத்தமாய் எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி என்னை நீ சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். இயேசுவே நீர் ஒருவரே கடைசியாய். ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி நீ சர்வ வல்லவரே. நீ சமாதான காரணரே. கைகளை தட்டி அவருக்கு ஒரு நன்றி. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர், என்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், எனக்காக மரணத்தை விழுங்கின தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு எழுந்தவர். சொல்லுங்க எல்லாரும், நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. மனதார நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியல, எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியல. ஹalleluya. எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியல. முழு இருதயத்தோட நீர் நல்லவராய் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லலாம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எம்மாவூர் சீடர்களை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு இந்த ஆராதனையின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு.
எம்மாவூர் சீடர்களை சந்திச்சதற்கு காரணம் இனி தேங்கி கிடக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சாரு. அதே போல இந்த உயிர்ப்பின் பண்டிகை அன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடுகிறார். உங்களை இந்த ஆராதனைக்கு அழைச்சு வந்திருக்கிறார். வேற ஒரு காரணத்திற்காகவும் அல்ல, நீங்க தேங்கி கிடக்க கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்திற்காக உங்க இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணி, வார்த்தையை கொடுத்து கொழுந்து விட்டு எரிய பண்ணி நடத்துவதற்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஓ நன்றி 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 நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. என்னை குனிஞ்சு தூக்குனதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை பெரியவன் ஆக்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. சொல்லு, குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா அப்பா. நான் நம்பும் மனசார ஆராதிங்க பார்க்க. நீர்தான் நீர்தான் தூயவர் 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 தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. இப்ப சொல்லுவோம். தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே. ஆமென். ஆராதிக்க ஆராதிக்க மகிமை பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. எல்லாரும் பாவ பார்த்து எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா அப்பா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. மாறான்பை மறவேனையா. துதியுமாக்கே
சத்தமாய் சொல்லுவோம். புகழும் மேன்மை ஒருவருக்கே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே ஹோசன்னா சொல்லிக்கொண்டே நீ நல்லவர் நீ நல்லவர் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவாரே உம்மை ஆராதனை. எஸ், நிறைய பேருடைய ஆராதனை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார். நிறைய பேருடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். செய்கிறோ சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவர் ஆமென். ஓ ஹalleluya. அதிபதியே உம்மை ஆராதனை செய். எல்லாருடைய கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா இயேசுவே. சத்தமாய் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கர்த்தர் அப்படியே ஆராதிச்சுட்டே இருக்கு. இயேசுவே ஓசனா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஓசன்னா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்றைக்கு ஆண்டவர் வந்ததிலிருந்து வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் நுழைகிறார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு பூட்டப்பட்ட அந்த வாசலுக்குள்ளே இயேசு நுழைகிறார். ஐயோ, இனி யாரும் குறுக்கிட வேண்டாம், யாரும் வர வேண்டாம், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற அநேகம் பேரை கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் தட்டி எழுப்பி இதோ கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய இருதயத்துக்குள்ள கடந்து போகிறார். உங்க குடும்பத்தில் அந்த காரியத்துக்குள்ள கடந்து போகிறார். யாரும் போக முடியாத, யாரும் போகிறதற்கு வருவதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத அந்த இடத்திலே இயேசு போய் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அந்த பூட்டப்பட்ட சரீரத்திற்குள்ளே, அந்த பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளே இப்போ praise the Lord, praise the Lord, praise the Lord. மரணத்தை ஜெயித்தவரே எல்லாரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹalleluya. பாதாளம் வென்றவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் ஆராதிச்சு மரணத்தை உங்களை போல யாரும் இல்ல. இயேசுவே பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் ஏகோபித்தே ஹல்லேலூயா ஓசன்னா. பரலோகத்துல சத்தம் கேட்கிற அளவு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை அசைத்து பரலோக தேவனுக்கு எஸ் பிரைஸ். சத்தம் சத்தம் உங்களுடைய பெஸ்ட் சவுண்ட் ஆண்டவருக்காக தந்து ஓ ஹல்லேலூயா இயேசுவே praise the Lord ஹல்லேலூயா ஓசன்னா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் தரிசனத்தை காணும் போது கொஞ்ச நேரம் அமைதி உண்டாகிறது. இதோ இந்த முத்திரையை ஒருவர் உடைக்க வேண்டியது இருக்கிறது. இதோ இந்த இடத்திலே ஒருவர் கடந்து விட வேண்டியது இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த முத்திரையை உடைப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் அந்த முத்திரையை உடைக்கிறதற்கு முன் வரவில்லை. ஆனால் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்திலே இருக்கிற பொக்கிஷத்தை உடைய ஒரே ஒருவர் அந்த யோவான் பார்த்து கொண்டிருக்கும் போதே இதோ ஒரு சத்தம் உண்டாகி இந்த முத்திரையை உடைப்பதற்கு ஒருவருக்கு வலிமை இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒருவருக்கு வலிமை இருக்கிறது. அவர்தான் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரும் நுழைய முடியாத இடத்தில் அவர் நுழைவார். யாரும் உடைக்க முடியாததை அவரால் உடைக்க முடியும். நல்ல கைகளை தட்டி உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே செய்ய போறாரு. ஆமென். பூட்டப்பட்ட அந்த இருதயத்திற்குள்ளே உங்க குடும்பத்துல கணவனார் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில ஜீசஸ் ஜீசஸ் கைகளை தட்டி கொண்டே நித்தர கோதலரம் தனரேல நிக்கதரலர சப்தரரம அக்கினி 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 அக்கினி. இயேசுவே அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பற்றி பிடிக்கட்டும். வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல இப்போ அந்த மகிமை மகிமை அக்கினியாய் நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். உங்க வஸ்திர தொங்கல் உங்க வஸ்திர தொங்கல் ஆராதிக்கிற ஒவ்வொரு இடத்திலே உங்க வஸ்திர தொங்கலால நிரம்பட்டும். நல்ல கைகளை தட்டி இயேசுவே 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 அந்த வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா லோதரலம் தனரபலரஹதர ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுனதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க கரங்களிலே எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு நீர் இருந்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.